பல கோடி கொடுத்து வாங்குற ரோல்ஸ் ராய்ஸ் இந்த ஊர்ல ரொம்ப சீப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? எந்த ஊருன்னு தானே கேக்குறீங்க? நம்ம மொனாக்கோ தான். சில கார்ஸ் 150-200 கோடி கொடுத்து வாங்குற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்லாம் இங்க ஆல்டோ ஸ்விஃப்ட் மாதிரி வித்து போகுங்க. சரி, மொனாக்கோல கம்மியான ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கம்மியான்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல இருக்க மாருதி ஆல்டோ, டாடா டியாகோ அந்த ரேஞ்சில் யோசிக்க சொல்றேன். கம்மின்னு பார்த்தா லட்சத்துல இருக்கும்னு நினைக்காதீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஸ்டார்டிங்கே க்ரோர்ஸ் தான் ஆரம்பிக்கும். இப்போ வேர்ல்டுலயே இருக்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் ராய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் போட்டெல். இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. ஒரு 15-20 கோடி இருக்கும் தானே நீங்க நினைப்பீங்க. இல்ல, அதோட பிரைஸ் மட்டும் 200 to 250 crores அந்த பிரைஸ் இருக்கும். அந்த கார் இந்தியால யாருக்கிட்டயுமே கிடையாது. செகண்ட் ரிச்சஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கலினன். இது நம்ம ஊர் முகேஷ் அம்பானி கிட்ட பார்க்கலாம், ஏன் துபாயில நிறைய பார்க்கலாம். இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 to 17 crores இருக்கும். தேர்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் ராய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம். இதோட பிரைஸ் அரௌண்ட் 10 crores வரும். அதை விட கொஞ்சம் கம்மியா பாத்தீங்கன்னா, அதாவது 1 கோடி கம்மியா பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ் போட்டெல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 crores. அண்ட் லாஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ரோல்ஸ் ராய்ஸ் என்னன்னு தெரியுமா? அது ஒரு எலக்ட்ரிக் கார். அதுதான் ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர். இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3-5 கோடி இருக்கும் தானே நினைக்கிறீங்க. ஆனா ரோல்ஸ் ராய்ஸோட சீப்பஸ்ட் காரே 5 crores தான் ஸ்டார்டிங். அண்ட் இந்த கார் பத்தி உங்களுக்கே தெரியும், நம்ம நயன்தாரா, உதயநிதி கூட வாங்கின கார் இதுதான். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ரோல்ஸ் ராய்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.